ஹாய் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம ஃப்ளஃபி ஜிஞ்சர் கிட்ட ஒரு மேங்கோ சேலஞ்ச் வச்சிருக்கோம். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான். மேங்கோ யாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்க போகிறது தான். ஃப்ளஃபிக்கா ஜிஞ்சருக்கா அப்படிங்கிற ஒரு குட்டி வாரம் இங்கே நடக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ சேலஞ்சுக்குள்ளே போகலாங்களா? மேங்கோ ஸ்மெல் வர வர ரெண்டு பேர்த்துக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுக்கு கிடைக்க அவனுக்கு கிடைக்க. ஆனா நான் ஒரே ஒரு ரூல்ஸ் போட்டேன். ரெண்டு பேரும் நகரக்கூடாது, ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்துட்டே இருக்கணும், மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க அடங்குவாங்களா? அவங்களால மேங்கோ காமிச்சுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்க நடக்க ஜிஞ்சர் பேர்ட் நீங்க ஜம்ப் பண்ணிட்டு காப்பாருங்க. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மூவ் பண்ணா மேங்கோ கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். நாம ஸ்மெல் அந்த ஸ்மெல் கண்ட்ரோல் பண்ண முடியாம ரெண்டு பேர் என்ன ரியாக்ட் பண்றாங்க பாரு. நாக்கு சொல்றேன் ஃப்ளஃபி. ஜிஞ்சர் அவளை பார்க்கணும். அவன் வாயில வச்சு மென்னுட்டு இருக்கான்னு நினைச்சு இவன் போய் ஜிஞ்சர் போய் அவ வாயில கடிக்கான். அவங்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு. ஆனா என்ன ரூல்ஸ் பிரகாரம் எந்திரிக்கவே கூடாது, அதே இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேர் ஜனம் உட்காடுறாங்க. ஆனா ஜிஞ்சர்னால ஒரு இடத்துல உட்கார முடிய மாட்டேங்குது. ஃப்ளஃபி கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துக்கிறான். ஆனா ஜிஞ்சர் என்ன பண்றான்? அங்க நிலையுமே இங்க நிலையும் இவனை கடிக்கும் ஏதோ அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஆனா மூவ் பண்ண மேங்கோ கிடையாதுன்னு. இப்ப என்ன பண்றா? ஜிஞ்சர் வந்த நாள் தாங்க முடியல, எங்கிட்ட மேங்கோ வாங்குறதுக்காக வரா. அப்படியே ஸ்மெல் பண்றா, அவன் இது பண்றா, கண்ட்ரோல் பண்ண முடியல அவனால. அவன் வாயில் இருக்குதுன்னு நினைச்சு அவனை போய் கடிக்கிறான், எல்லாமே பண்றா. ஆனா அமைதியா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறா ஜிஞ்சர். ஃப்ளஃபி படுத்துட்டே இருக்கா, ரொம்ப காமா படுத்துட்டு இருக்கான். நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஜிஞ்சர்னால ஒரு இடத்துல உட்கார முடியல. கடைசியில் ஃபைனலா அவளே டயர்டாகி படுத்துட்டா. ஆனா அது ஆரஞ்சவால் அவ இருக்க மாட்டா, கண்டிப்பா படுத்துட்டு இருக்க மாட்டான். மேங்கோ காமிச்சா உடனே மேங்கோக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி உடனே ஓடி வந்துருவாங்க. ஆனா நம்ம பிளான் அதுதானே, மேங்கோட ஸ்மெல் காமிச்சு வராம இருக்கிறது தானே இதே கேமே. ஆனா ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, ஃப்ளஃபி அதை இது பண்ணிடுறான். அமைதியா கொந்துட்டு இருக்கிறான். ஆனா ஜிஞ்சர்னால முடியாது. அங்க பாரு, இப்ப உடனே உடனே எங்கிட்ட அந்த மேங்கோ வாங்காம அவனால கண்ட்ரோல் பண்ணி உட்காரவே முடியாது. இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இவன் இப்ப உடனே பாத்தீங்களா, இங்க வர்றான், அங்க நடக்கிறான், இங்க நடக்கிறாய், கொடுப்பாங்களா மாட்டாங்க, ஜம்ப் பண்றான். ஜிஞ்சர் இங்க உடனே நிக்கிறத பார்த்து ஃப்ளஃபி குறைவாயும் இது நம்மளுக்கு கிடைக்காம போயிருமா அப்படின்னு ஒரு இவ பண்றதை பார்த்து நம்மளுக்கு ஷேர் கிடைக்காம போயிருமோன்னு ஃப்ளஃபி ஒரே யோசனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவ அடங்குறாள, இவன் ஒரே ஆட்டம் பண்ணிட்டு இருக்கா. இங்க தாவம் அங்க தாவம், அவன் மேல ஏறும், அவன் அவனை கூட்டி விட்டுன்னு சொல்லிட்டு அவன் வாயை பிடிச்சி இடுப்பு இழுக்கும். ஒரு இடத்துல அமைதியா ஜிஞ்சர் கோரவே மாட்டேங்கிறான். ஃப்ளஃபி அமைதியா இருக்கா. ஜிஞ்சர் ரொம்ப 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 நாட்டி கோல். சொல்ற பேச கேட்க மாட்டேறாங்க. இவ்வளவு நேரம் இப்ப உட்காந்துட்டு இருக்கலாம். இப்ப ஒரு இடத்துல அமைதியா உட்காரவே மாட்டாவ, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா. ஃப்ளஃபி தான் குட் பை. எங்க பாருங்க, ஃப்ளஃபிக்கு அமைதி போய் பக்கத்துல கொண்டு போய் கொடுத்தாலும் கூட எந்திரிச்சு தாவும் உடல எந்த இது போடல. இவங்கிட்ட கொடுத்துன்னு வச்சு நம்ம கையவே கிடைச்சிட பாரு. உடனே எங்க நகத்துக்கு எங்க இது பண்றா பாரு. ஆனா கிடைக்காம ஏதாச்சும் போயிருமோன்னு சொல்லிட்டு ஃப்ளஃபிக்கு உடனே யூஸ் ஆகி போச்சு. நம்ம ஜிஞ்சர் மட்டும் கடைசி நம்ம கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே டென்ஷன் ஆயிட்டார் ஃப்ளஃபி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ளஃபி வின் பண்ணுவானா ஜிஞ்சர் வின் பண்ணுவானான்னு தெரியல. ஆனா ஃப்ளஃபி பயங்கர கண்ட்ரோல் இருக்கிறா. ஜிஞ்சர் அடங்கவே மாட்டேங்கிறது. தொத்து குழப்பார். எங்கிட்ட எப்படி இன்னும் இது பண்றாரு. ஒரு இடத்துல அவனோட பொறுமை எல்லாத்திட்டா ஃப்ளஃபி. ஒரு டைம்ல அவனால தாங்க முடியல, உடனே சவுண்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். பயங்கர சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டான். நம்ம கிட்ட நம்மளுக்கு கிடைக்காம இவன் மட்டுமே சாப்பிட்டுருவாளா, இவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறா, ரொம்ப இது பண்றாளேன்னு சொல்லிட்டு ஃப்ளஃபி படுத்துட்டு இருந்தவன் எந்திரிச்சே வந்துட்டான். எந்திரிச்சு இங்க அவனு கேட்க ஆரம்பிச்சிட்டான், கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஜிஞ்சர் அடங்குவாளா? ஜிஞ்சர் விட்ட நம்ம கையை பிடிச்சி பிடுங்கி சாப்பிடுவா போல. ஜிஞ்சருக்கு ஃபுட்டுனாலே ரொம்ப பிடிக்குமாச்சே. மேங்கோல சும்மாவா சொல்லிக்கலாம் வேணும். ஃபுட்டுன்னு சொன்னாவே அவ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவா. இப்போ இவ இல்லாம நான் ஃப்ளஃபி கொடுக்குறேங்கிறது நடக்காது கரையை விட்டவே மாட்டாவ. கடைசியில் ஃபைனலா சரி ரொம்ப இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளஃபிக்கு கொடுத்துட்டோம். ஃப்ளஃபிக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றான்னு பார்த்தா அவன் வாயில புட்டிங்கி சாப்பிட்றா போல. என் கையில இருக்கவே விடல. என் கையில இருந்து புட்டிங்கி அப்படி சாப்பிட்றா அவதிய. சரி ஈக்குவலா தானே நம்ம ஷேர் பண்ணணும், ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாதி அவனை கொடுத்துட்டு பாதி இவனை கொடுக்குறதுக்குள்ள அவளோட ஃப்ளஃபியோடது கீழே கட்டிட்டான். தடுக்கி விட்டுட்டா அதைய போட்டு நக்கு நக்கு நக்கிறேன். என் கையை பிடிச்சிட்டு போட்டு இன்னும் வேணும் மாமா,
ஆனால் அவளுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காத வருத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப கொடுக்கக்கூடாது ஜிஞ்சர் பொறுத்தளவுக்கு. அதனால நாங்கள் அளவாக தான் மீன் கொடுத்தோம். ஃப்ளஃபிக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே வணங்குறா. ஆனால் என்னமோங்க 2 பேரும் அமைதியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுல பாரு, அவன் வாயில லைட்டாக ஒட்டிந்து அந்த வாயில போட்டு நக்கு 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 நக்கிட்டு இருக்கா. அவனை பிடிச்சி அவன் விட்டா அவன் வாயவே பிடிங்கி எடுத்துருவா போல ஜிஞ்சர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஃபைனலி 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. 2 பேருமே மேங்கோ சாப்பிட்டாங்க. ஸோ 2 பேருமே வின்னிங். ஜிஞ்சர் சொல்லிக்கவே வேண்டியதில்லை. அவங்களால ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியாது. சரி என்ன பண்ணுறது, சின்ன குழந்தை தானே, அதுக்கு அவளை விவரம் பத்தாதுல. ஃப்ளஃபி கேட்குற இது பொறுமை அவனுக்கு இல்லை. அவன் மெச்சூர்ட் ஆயிட்டான். இது சின்ன குட்டி பாப்பா தானே. ஸோ அதனால இந்த வாரில் 2 பேருமே ஈக்குவல்னு சொல்லி முடிச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு யாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் பிடிச்சிருக்கு? ஃப்ளஃபியா இல்லை ஜிஞ்சரோட அட்டாக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ளஃபி அண்ட் ஜிஞ்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.